அதிமுக தோன்றுவதற்கு விதை போட்டவன் நான். எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதியிருந்தால் மட்டுமே அந்த வாகனம் சாலைகளில் அனுமதிக்கப்பட்டது. நான் புரட்சி தலைவருக்காகவே நான் என்னுடைய வாழ்நாளை செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணா இருக்கிற பொழுது திமுகவில் போடப்பட்ட பாடல், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் மனிதநேய இலவச கல்வி IAS கல்வி அறக்கட்டளை என்று ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் என் தலைவன் எம்ஜிஆருடைய நினைவாக. எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது அவருடைய கண்ணாடியும் அவர் தலையில போட்டிருக்கிறோம். ஏன் அது? அண்ணா கண்ட இருவர்ண கொடி தான் நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி தனிக்கொடியை மறுத்துட்டார். அந்த கொடி என்ன தெரியுமா? வாழ்நாளில் மறக்க முடியாத படங்களில் அது இல்ல. இப்ப நாங்க அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பழைய மெமரிஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து நீண்ட காலமா அதிமுகவில் பயணிச்சிருக்கீங்க, அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு நிறைய. அது மட்டும் இல்லாம அதிமுகவை தோன்றுவதற்கு விதை போட்டவன் நான். அதுதான் பாருங்க, அந்த படம் இருக்குல்ல, அந்த படம் போறது பாருங்க. ஓகே, எப்ப திமுகவில் எடுத்தது அந்த படத்தை மைக்கு பக்கத்துல பின்னாடி நிக்கிறேன் பாருங்க. ரவுண்டு போட்டு அதுக்குள்ள இருக்கிறாரு. என்ன இதுதான் கட்சி தொடங்குறதுக்கு வித்திட்ட நாள். ஓகே. ஆனா பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்குல்ல அதிமுக. ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க இருந்திருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு அனுபவமா இருந்திருக்கு அதிமுக? 72ல கட்சி தொடங்கப்பட்டது மக்களால். இந்த கட்சி தொடங்கப்பட்டது மக்களால். அது முன்னில் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு சுபராசியமான செய்தினா, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியை தொடங்கி வைத்திருப்பார். ஒரு கட்சி குழுவாக தலைவர்கள் கூடி அந்த கட்சியை தோற்றுவித்திருப்பார்கள். ஆனால் அதிமுக மக்களால் தோற்றுவிக்கப்பட்டது, எம்ஜிஆர் ரசிகர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உண்மை, இந்த பெருமை, சிறப்பு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் கிடையாது. மக்களால். அதெல்லாம் நீங்க ஒரு தலைவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் என்பதற்காக ஒரு மாபெரும் கிளர்ச்சி நடந்தது. மக்கள் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் சாலை மறியல், வாகன மறியல். எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதியிருந்தால் மட்டுமே அந்த வாகனம் சாலைகளில் அனுமதிக்கப்பட்டது. இந்த புரட்சி இந்தியாவில், உலகத்தில் எங்காவது நடந்ததுண்டா? கேள்விப்பட்டதுண்டா நீங்க? இதுதான் சுவராசியம். அதிமுக தோன்றியதே ஒரு சுவராசியம். இப்படிப்பட்ட வரலாறு வேற எந்த அரசியல் இயக்கத்திற்கும் கிடையாது. ஓகே. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் மேல இவ்வளவு பற்றி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. வெறும் அவர் ஒரு பிரபலமா அப்படிங்கறத தாண்டி பல காரணங்கள் இருக்குமே. ஆமா, பன்முகத்தன்மை கொண்ட மாமனிதர். ஓகே. மக்கள் நலனை முன்னிறுத்திய மாமனிதர். சக மனிதனுடைய நலனுக்காக வாழ்ந்த முழுமையான மனிதநேயமிக்க மனிதர். சின்ன வயதிலிருந்தே பசிப்பினி போக்க வேண்டும் என்று அதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர். இறுதியில் ஆட்சி அதிகாரம் என்று இருந்த பொழுது சத்துணவு திட்டத்தை வழங்கிய ஒரு சரித்திர நாயகன். புரியுதா உங்களுக்கு? விடை தெரியுதா? புரியுது. இன்னொன்னையும் பாருங்க. நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதுதான் சொல்றாங்க போல. இப்போ இருக்க நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க திரைப்படங்கள்ல என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள்லயே கருத்துக்களை சொல்லி எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி திரைப்படங்கள்ல கருத்துக்கள் இல்ல, நேர்லயும் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. நேர்லயும் வாழ்ந்தாரு, திரைப்படத்திலையும் வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓகே. இப்ப இது போன்ற கருத்துக்களை எந்த நடிகராவது எங்காவது திரைப்படத்தில் வச்சிருக்காங்களா?
இங்க பாருங்க, எம்ஜிஆர் இருக்கிறனே. புரியுதாம்மா? புரியுது. இது எப்ப? திமுகவில் ம். அண்ணா இருக்கிற பொழுது திமுகவில் போடப்பட்ட பாடல். ம். இல்ல இன்றைக்குமே பல இடங்களுக்கு போனா யாருக்கு ஓட் போடுவீங்கன்னா எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ஓட் அதுதான் போடுவேன்னு சொல்றாங்கல்ல. இன்றைக்கும் அதுதான் ம். சொல்றீங்க இல்லையா? ம். இதுதான் மக்கள் மனதில் பதிந்திருக்கின்ற எம்ஜிஆரை போல் வேறு எந்த தலைவருக்கும் அந்த இடம் இல்லை. ஓகே. அந்த தலைவரை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா என்ற 2 சக்திகளையும் பெற்றிருக்கின்ற அண்ணா திமுக ம். தோல்வி அடைவதே ஆச்சரியமான ஒன்று. ம். அந்த பிழைகளை செய்யாமல் இந்த கட்சியை மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல ம். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். ஓகே. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ம். ம். இப்ப பார்த்து இந்த மூலதனம் இருக்கு இல்லையா, ம். இந்த மூலதனத்தை முதன்மைப்படுத்தினால் உங்களுக்கு எம்ஜிஆர் மேல பிரியம் வருதா இல்லையா? இப்ப சொல்லுங்க. நிச்சயமா. ஆனா இந்த எம்ஜிஆர் இந்த அவர்கள் இந்த இந்த 2-3 பாடலையும் கேட்டீங்கல்ல, வசனத்தை கேட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு பிரியம் வருதா இல்லையா? ம். இந்த இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டுகிட்டு போகணும்னு சொல்றேன். ஓகே, புரியுது. இதுதான் அண்ணா திமுகவினுடைய மூலதனம். ம். இந்த மூலதனத்தை முதன்மைப்படுத்துங்கள். ம். தொடர்ந்து 3 முறை வெற்றி இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது. ஆமா, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்க முடிந்தது முதலமைச்சரா. ஆனா இப்ப இருக்கக்கூடியது தொடர் தோல்வி அப்படிங்கிறது. அதுதான் கேட்டேன் நான். ப்ராப்பரா அந்த ஒரு தலைமை அப்படிங்கிறது சரியா இல்ல இல்லை. அதெல்லாங்க. அதாவது என்னன்னா, செயல்படுவதில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன பிழைகள் தான் இந்த தோல்விக்கான காரணம். ஓகே, ஓகே. முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய மூலதனமாக பார்க்க வேண்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ம். அவர் இப்ப நீங்க இதை பார்த்தீங்கல்ல, ம். இப்ப பார்த்தீங்க கேட்டீங்கல்ல, ம். இது ஒவ்வொரு இளைஞன் மத்தியிலும் போட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நேசிப்பானா மாட்டானா? ம். அவர் சொன்ன கருத்துக்கள் எவ்வளவு முக்கியமானது. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நல்லா இருக்கா? ம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, எப்படி இருக்கு? ம். தவறு செய்தவன் திருந்தியாகணும். எப்படிப்பட்ட தத்துவத்தை, வாழ்வியல் பண்பை ம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரை பாடல்களில், திரைப்படங்களில் வசனங்களாக, காட்சி அமைப்புகளாக, பாடல்களாக ம். வடிவமைத்திருக்கிறார். எனக்கு இதுல 2 விஷயம் கேட்கணும்னு தோணுது. ஒன்று, அதிமுக அரசியல் முடிச்சிருவோமே. எம்ஜிஆர் அவர்களை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க இளைஞர்கள் மத்தியில. ஆமா, அப்படி முதன்மைப்படுத்தலை அப்படிங்கிறதான செங்கோட்டையன் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருந்திருக்கு. இல்ல அவங்கெல்லாம் இப்ப நான் இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேம்மா. ம். ம். நான் புரட்சி தலைவருக்காகவே நான் என்னுடைய வாழ்நாளை செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதா? ம். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இல்லை. செங்கோட்டையன் சொல்லுவது, இப்போ சொல்றது சரியான இந்த புரிதல். செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட புரிதல் எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சுன்னா மீண்டும் கட்சி மிகப்பெரிய வெற்றி பாதையில் போகும். ம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலதனம், ம். அதிமுகவின் மூலதனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ம். அதிமுகவின் மூலதனம் புரட்சி தலைவி அம்மா. ம். இந்த 2 மூலதனங்களையும் முழுமையாக சரியான வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் ம். உறுதியான வெற்றியை பெற முடியும். ஓகே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் ம். தொடர் வெற்றியை பெற்று தமிழக வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார். ம். அதைப்போல மீண்டும் அதிமுக ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர் வித்திட்ட அனைத்தையும் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் ம். செய்த நன்மைகளையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன நல்ல திட்டங்களை செய்தாரோ அவைகளையும் பட்டியலிட்டு, முழுக்க அந்த சேவைகளை எல்லாம் பட்டியலிட்டு, இதையெல்லாம் நாங்கள் செய்வோம். ம். புரட்சி தலைவர் திரைப்படங்களில் சொன்னவற்றையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் செய்தார். நானே போடப் போறேன் சட்டம், அப்போது நன்மை பயக்கும் திட்டம். அன்றைக்கு சொன்னார், அதிகாரம் வந்தவுடன் செய்தார். ம். இவைகளை எல்லாம் பாடல் காட்சிகளோடு இணைத்து சொல்லுகின்ற பொழுது ம். அவ்வளவு சிறப்பாக இளைஞர்களை ஈர்க்கும். இன்றைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஈர்ப்பு வேண்டும். ஒன்று மேடை பேச்சு ஈர்ப்பு, அல்லது திரையுலக ஈர்ப்பு, ம்.
அப்படிப்பட்ட ஈர்ப்புள்ள தலைவர்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அங்கதான் ஒரு சந்தேகம் சார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு மாசான நடிகர். இந்த மாதிரியான கருத்துக்களை எம்ஜிஆர் அளவுக்கு சொன்னது கிடையாது. பெரும்பாலும் கருத்துக்களே சொன்னது கிடையாது திரைப்படத்துல. சிறிய சிறிய இடத்துல எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் பார்த்திருப்போம். அவரு பின்னாடி இளைஞர்கள் போறதை எப்படி பாக்குறீங்க? அவரோட ஒப்பிடுறதுக்கு ஆளே இல்லைங்க. அதுதான் அதனாலதான் அதோட வேண்டான்னு சொல்றேன் ஓகே நான். ஓகே புரியுது. அதை போய் நான் வந்து ஏன்னா அதை இப்போ தலைவரோட ஒப்பிடுவதற்கு யாரும் இல்லை. ம் அதனால மற்றவங்களை நான் அதை சொல்லி யாரையும் நான் வந்து காயப்படுத்த விரும்பவில்லை. புரியுது புரியுது. அதனால சங்கடப்படுத்தக்கூடாது. ம் ம் என்னை பொறுத்த மட்டில் இன்றைய நிலையில் திரையுலகம் என்ன எப்படி அப்படின்னு அப்படின்னு பார்க்குற பார்வை வேறு. புரியுது. ஆனால் திரையுலகை முழுக்க முழுக்க எப்படி பயன்படுத்தினார் எம்ஜிஆர் என்ற பார்வை வேறு. நிச்சயமா மக்கள் நலனுக்காக. ஆமாம், உலகத்திலேயே பொழுதுபோக்கு அம்சமாக இருந்த திரையுலகை மிகச்சிறந்த அறிவாயுதமாக பயன்படுத்தி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்த பாடம் நடத்துகின்ற ஆசிரியரை போல் படிக்காத எம்ஜிஆரை வாத்தியார் என்று சொன்னார்கள் என்றால் நம்முடைய திரையரங்குகளையும் அன்றைய டூரிங் டாக்கீஸையும் பள்ளிக்கூடமாக கல்லூரியாக மாற்றினார். அதனால் அவரோடு ஒப்பிடுவதற்கு வேண்டாம். நம்ம இன்றைக்கு இருக்கிற திரையுலகில் இன்றைக்கு இருக்கின்ற ஆளுமைகள், திரையுலக ஆளுமைகள், அவர்கள் பாணி, அவர்களுடைய இதெல்லாம் வேறு. அவர்களோடு நாம் இதை ஒப்பிடக்கூடாது, அவர்களையும் நாம் ஒப்பிடக்கூடாது. ஓகே புரியுது. நான் கேட்கணும்னு நினச்சது, நீண்ட கால அனுபவம் இருக்குது உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களோட, நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்குது. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு? நான் இந்த ஃபோட்டோ பார்த்தேன், இதை பார்த்து தான் எனக்கு அதை கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது புரட்சி தலைவருடைய பிரிவு என்பது எங்களை போன்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்நாளில் ஒரு உச்சபட்ச துக்கம் என்றால், அதுவும் குறிப்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் 2-3 தருணங்களில் நான் துக்கப்பட்டேன். என் தாய் தந்தையர், என்னுடைய தலைவன், என்னுடைய மகன், இவைகளையெல்லாம் விட என் தலைவன் பிரிந்த பொழுது நான் அடைந்த வேதனை என்ன காரணம் தெரியுமா? இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவனை இழந்து விட்டோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பிய அந்த மாமனிதனை இழந்து விட்டோம். இனி எப்படி இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற கவலை, வருத்தம், அவரை போன்ற அந்த மனிதநேயம், அதை நினைத்து, அதனால்தான் என்னுடைய இலவச கல்வி நிலையத்தை கூட மனிதநேய இலவச கல்வி IAS கல்வி அறக்கட்டளை என்று ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் என் தலைவன் எம்ஜிஆருடைய நினைவாக. மனிதநேயம் என்றால் என்ன தெரியுமா? சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு மகான், அவர் ஒரு அவதாரம். அதனால் அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்றோ அல்லது எங்களோடு இல்லை என்றோ எண்ணம் எனக்கு ஏற்படுவதில்லை. எனக்கு எப்பொழுதும் அவர் என்னுடனே இருக்கிறார் என்ற எண்ணம்தான் என்னை வழி நடத்துகிறது. ஓகே. ஆனால் அந்த நிமிஷத்தில் இப்போ அவர் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இருக்கலாம் சார். ஆனால் நீங்கள் சந்தித்த இழப்புகள்லேயே, உங்களை உலுக்கிய இழப்புகள்லேயே இவருடைய இழப்பு தான் மிகப்பெரிய அளவில் பாதிச்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தருணம் கேட்குறேன். இல்லை, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது உணர முடியும். அந்த உணர்வை உங்களுக்கு எந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பிரதிபலிக்கிறது? அது பிரதிபலிக்க முடியாது, உணரத்தான் முடியும். அந்த உணர்வை சொல்லுவதற்கு நான் புலவன் இல்லை, நான் கவிஞன் இல்லை. எனக்கு இங்கே இருக்க ஃபோட்டோஸ் பற்றி மட்டும் சொல்ல முடியுமா சார்? நான் செலக்டிவாக ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் கேட்குறேன். சொல்லுங்கள். எனக்கு அந்த ஃபோட்டோ சார், அதாவது பேக் வச்சிட்டு, ஆமா அது வந்து அதுக்குல ஆமா கைலி கட்டி இருக்காரு அதுல. ஆமா, நீங்க அந்த மாதிரி படத்தை யாரோடும் ஒரு படம் எடுக்க மாட்டாரு. என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த காரணத்தினால்
அந்த அதாவது அந்த 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 பேக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அறிவுமணிங்கிற பருவ இதழ் வெளியிடணும். ஓகே. அதை வெளியிடுவதற்கு ராகு காலம் வருதுன்னு எடிட்டர் சொன்னார். அண்ணா அறிவழகன் எடிட்டர், நான் வந்து இணையாசிரியர். அப்படி அந்த அறிவுமணி பத்திரிகை வெளியிடப்பட்டு அவர் கரத்தால் வெளியிடணும். இந்த மாதிரி ராகு காலம் வருதுன்னு சொன்னபோது அப்போது ட்ரெஸ் பண்ணி வந்தால் லேட்டாக இருங்கிறதுக்காக பெட்ரூமில் கூப்பிட்டு வெளியிட்டார். அப்போ எந்த அளவிற்கும் அன்பும் பாசமும் இருந்தால் அந்த காரியத்தை செய்திருப்பார். பிறகு அதுவும் சொன்னார், அந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு அந்த படத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்லி நினைவாக இதை மட்டும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஓகே. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத படங்களில் அது ஒன்று. இல்லை, இப்போ நாங்கள் அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் அந்த புகைப்படம் சார். ஆமாம், அது இலங்கை தமிழர்களுடைய நினைவுக்காக கருப்பு சட்டை போட்டிருந்தோம். எல்லாரும் நினைவு பரிசு கொடுத்தாங்க தலைவருக்கு. அப்போ நான் கொடுத்த நினைவு பரிசு ரெட்டை இலை. ஓகே. அதில் பாருங்கள், அந்த ரெட்டை இலையோட உணவு சாப்பிட்றது இருக்கா இல்லையா, சத்துணவு திட்டத்தினுடைய அடையாளம் ரெட்டை இலை. அது இருக்கா? ஆமாம், அது முன்னாடி இருக்கு. இந்த பிக்சர் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எந்த நிகழ்வில் எடுத்தது? இது வந்து 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1ஆம் நாள் எம்ஜிஆர் மன்ற கூட்டம். இந்த கூட்டத்தில் தான் எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி கொடி, தனி அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி வச்ச கோரிக்கை. அப்போது அந்த கூட்டத்தில் தலைவர் அதை மறுத்து, தனிக்கொடி அடையாளம் நமக்கு வேண்டாம், அண்ணா கண்ட இருவர்ண கொடி தான் நம்முடைய அடையாளமே தவிர தனித்த அடையாளம் தேவையில்லை. திமுகவில் இருக்கும்போது நடக்குது இதெல்லாம். ஆமாம், இது திமுகவில். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து சொன்னார், எந்த கொடியும் தனிக்கொடி தேவையில்லை, அண்ணா கண்ட இருவர்ண கொடி தான் நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி தனிக்கொடியை மறுத்துட்டார். அந்த கொடி என்ன தெரியுமா? தாமரை. தாமரை கொடியை 1972 அக்டோபர் திங்கள் 1ஆம் தேதி எம்ஜிஆர் மன்றங்களின் அடையாளமாக வைக்க எம்ஜிஆர் மன்ற ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பொழுது தமிழகமெங்கும் ஏற்றிய கொடி தாமரை. ஓகே. அந்த நேரத்தில் ஜனசங்கமாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பாஜக கிடையாது. இல்லை கிடையாது. 80 தானே பாஜக. ஆமாம் ஆமாம், 80 தானே பாஜக. நான் சொல்கிறது 72 அக்டோபர். ஓகே. அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணிப்பதற்கும் அதிமுக உருவாவதற்கும் விதை போட்ட நாள் இந்த படம். ஏன்னா தாமரைன்னு சொல்லி எல்லாருக்கும் பாஜக தான் நினைவுக்கு வரும், அதனால கேட்டேன். இல்லை, அது அன்றைக்கு அந்த தனிக்கொடி வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து முதல்ல சொல்லிட்டாரு. அதை இடைமறித்து அவரிடத்தில் நான் சொல்லி அந்த கருத்தை விசாரித்து அதற்கு பிறகு தனக்கு எதிராக நடைபெறுகின்ற சதிகளை எல்லாம் புரிந்து 8ஆம் தேதி பொதுக்கூட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அண்ணா சிலை திறப்பு, இரவு லாய்ட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டம். அங்குதான் கருத்துக்களை பிரதிபலிக்கிறார். நான் தான் திமுக தான் நான், முடிந்தால் நீயும் சொல்லிக்கோ. ஓகே. கிளைக்கழக செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை சொத்து கணக்கை காட்ட வேண்டும். மக்கள் நம் மீது சந்தேகப்படுகிறார்கள், அந்த சந்தேகத்தை போக்குகின்ற வகையில் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று பேசினார். அதனால தான் 10ஆம் தேதி நீக்கம், 17ஆம் தேதி கட்சி தொடக்கம். ஓகே ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு. அது அப்படி நிறைவான கேள்வியாக கேட்குறேன் சார். எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது அவருடைய கண்ணாடியும் அவர் தலையில் போட்டிருக்குது தான். ஏன் அது? அதுதான் ஒரு அடையாளமாக அமைந்தது. ஓகே. அவருடைய கண்ணாடியும் அவருடைய தொப்பியும் தான் அது ஒரு ட்ரேடு மார்க்காக அமைஞ்சது. அது அவருக்கு பொருந்தியதை போல் வேறு யாருக்கும் பொருந்தவில்லை. இந்த ஒரு படம் சொன்னீங்க இல்லையா, இந்த படம் கேட்டீங்கல்ல, இந்த படம் அம்மா படம். ஆமாம் ஆமாம், அது ஒரு வரலாறு. ஓகே. அதிமுகவில் அம்மா அவர்கள் சேர்ந்த பொழுது கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்த போது முதல் பொதுக்கூட்டமே எனக்கு பாராட்டு கூட்டம். ஓகே.
அந்த பாராட்டு கூட்டத்தில் தான் எனக்கு மலர் கிரீடம் சூட்டி ம். ஆளுயர மாலையை அணிவித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தொண்டரை போல் என் பக்கத்தில் நிற்பார்கள். ம். இந்த சிறப்பும் பெருமையும் புரட்சி தலைவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே அதுதான் இந்த படம். ஓகே. ஸோ இங்க இருக்க படங்கள் முழுக்கவும் ஒரு படங்கள்னு வரலாறு சொல்றதை வரலாறு நிறைந்த வரலாறாவும் ஆ. நினைவுகளாகவும் உங்க கூட ஆமா. இருந்துகிட்டே இருக்கு. உங்களோட சந்திச்சு பல நினைவுகளை பகிர்ந்துட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.